ஜெம் பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். உங்களுடைய இல்லத்திலே இறைவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் என்றென்றும் சாநித்தியமாயிருந்து நீங்கள் எல்லோரும் சீரோடும் சிறப்போடும் வாழ ஜெம் பக்தி சார்பாக பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நாம் மகாபாரதத்திலிருந்து ஒரு அருமையான கட்டத்தை பார்க்க இருக்கின்றோம். இதன் மூலம் நமக்கு ஒரு அருமையான செய்தி காத்திருக்கின்றது. வாருங்கள் செல்வோம். மகாபாரத யுத்தத்தின் முடிவில் பாண்டவர்கள் வெற்றி பெற்று இந்த முழு பரத கண்டத்தின் சக்கரவர்த்தியாக யுதிஷ்டர் முடிசூட்டிக் கொள்கின்றார். பேரரசராக இருந்த யுதிஷ்டரை மகரிஷி வேதவியாசர் இமயமலையின் தொலைதூர பகுதிக்கு அழைத்து சென்று அங்கு மறைந்திருந்த பெரும் செல்வத்தை அவர்களுக்கு வழங்கினார். யாகங்களில் பெரிய யாகமான அஸ்வமேத யாகத்தை பாண்டவர்கள் தொடர்ந்து நடத்தி பூர்த்தி செய்தனர். யாகம் சிறப்புற நடந்ததால் தேவதைகளும் ரிஷிகளும் பித்ருக்களும் மனிதர்களும் யாகத்தின் பலனை பெற்று திருப்தி அடைந்தனர். தர்மம் முழு மகிழ்வுடன் பூமியில் செழித்திருந்தது. பஞ்ச பாண்டவர்கள் ஐவரும் தங்களது அரண்மனைக்கு முன்னால் ஒரு பெரிய மகாபேரி என்ற மேளத்தை நிறுவினர். மக்கள் எந்த தேவையாக இருந்தாலும் இங்கு வந்து இந்த மேளத்தை அடித்து தம் விருப்பத்தை தெரிவிக்கலாம், எங்களால் முடிந்தவரை அதை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று கூறி அந்த மகாபேரியை அங்கு ஸ்தாபித்தனர். போய்கொண்டிருந்த வேளையிலே இதை அறிந்த ஒரு முதிய பிராமணர் சிறிது பொருள் வேண்டி தலைநகரை நோக்கி சென்றார். நீண்ட தூரம் பயணித்த அவர் யுதிஷ்டரின் அரண்மனையை இரவு பொழுதில் அடைந்தார். மிகுந்த ஆவலுடன் மேளத்தை அவர் அடிக்க ஆரம்பித்தார். உறக்கம் கலைந்த யுதிஷ்டர் எழுந்து யாரோ தன் தேவைக்காக தன்னை அழைப்பதை அறிந்து மேளம் அடிப்பது யார் என விசாரிக்க காவலர்களை அனுப்பினார். விசாரித்து திரும்பி வந்த காவலர்கள் ஒரு முதியவர் தன் தேவைக்காக உதவி கேட்டு வந்திருப்பதாக கூறினார்கள். யுதிஷ்டரோ நல்ல தூக்கத்தில் இருந்ததால் இப்போது நடு இரவு ஆகிவிட்டது, காலையில் அவரது தேவைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று கூறினார். பிராமணரை திருப்பி அனுப்பினார்கள். பிராமணர் ஏமாற்றம் அடைந்து பீமனின் அரண்மனை முன்பாக இருந்த மேளத்தை அடிக்க ஆரம்பித்தார். பீமனும் வெளியே வந்து அந்த முதிய பிராமணருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். முதியவரும் யுதிஷ்டரின் அரண்மனை முன்பு நடந்தவற்றை கூறினார். அவருடைய கோரிக்கையை கேட்ட பீமன், இப்போது இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது, கருவூலம் திறந்திருக்காது, ஆகவே இந்த தங்க காப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பிராமணரிடம் கொடுத்தார். விலை உயர்ந்த அந்த தங்க காப்பை பெற்றுக்கொண்ட பிராமணன் மகிழ்ச்சியோடு தன் கிராமம் நோக்கி திரும்பினார். பீமசேனன் யுதிஷ்டரின் அரண்மனை நோக்கி சென்றான். அங்கு மகாபேரி மேளத்தை இடைவிடாது அடிக்க ஆரம்பித்தான். மிகப்பெரிய சத்தத்தை கேட்ட யுதிஷ்டர் ஏதோ அசம்பாவிதம் நடந்துவிட்டதோ என்று அஞ்சி உடனடியாக மேளம் இருக்கும் இடம் நோக்கி வந்தார். அங்கே பீமன் மேளத்தை அடித்துக் கொண்டிருந்ததை பார்த்ததும் ஆச்சரியத்துடன் பீமனிடம் காரணம் கேட்டார். பீமா, நீ எதற்காக இந்த மேளத்தை அடிக்கின்றாய்? உனக்கு என்ன வேண்டும் என்றார். பீமன் யுதிஷ்டரிடம், அண்ணா, தங்களிடம் உதவி நாடி ஒரு முதிய பிராமணர் வந்தார். அவரை காலையில் வரும்படி கூறினீர்கள். அடுத்த நாள் நாம் உயிருடன் இருப்போம் என்று அறிந்த ஒரு மனிதனால் மட்டுமே அவ்வாறு கூற முடியும். தன் தர்மத்தையே ஒரு நாள் தள்ளி போடுகிறீர்கள். அப்படியானால் நீங்கள் நாளை வரை இருப்போம் என்ற ஞானத்தை பெற்றுவிட்டீர்கள் என்று பொருளாகிறது. என் அண்ணா இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஞானியாக இருக்கின்றாரே என்ற மகிழ்ச்சியில் மூழ்கி இருக்கின்றேன். அதனால்தான் இந்த மேளத்தை அடித்தேன் என்றார். பீமனின் பேச்சை கேட்ட யுதிஷ்டர் குற்ற உணர்ச்சியில் ஆழ்ந்தார். தான் எத்தனை பெரிய தவறு செய்து விட்டோம் என்பதை உணர்ந்து பீமனை தழுவிக்கொண்டு, தம்பியே, என்னை மன்னித்து விடு என்றார். பீமனோ அண்ணனை பார்த்து, அண்ணா, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் என்றார். நான் எத்தனை பெரிய தவறு செய்து விட்டேன் என்று தன்னுடைய செயலுக்கு மிகவும் வருந்தினார் யுதிஷ்டர். இனி ஒருபோதும் தர்ம காரியத்தை தள்ளி போட மாட்டேன் என்றார். பீமன் ஆறுதல் படுத்தி, எனது நோக்கம் உங்களை குறை சொல்வது அல்ல அண்ணா, தர்மம் செய்வதில் ஒருபோதும் தாமதம் செய்யக்கூடாது என்பதற்காகவே இதை செய்தேன் என்றார். பீமனின் உபதேசத்தால் விழித்து கொண்ட யுதிஷ்டர் அன்றிலிருந்து தர்ம பாதையில் விலகாமல் இருந்து தர்மராஜன் ஆனார். ஆகவே தர்மம் செய்ய கால நேரம் பார்க்கக்கூடாது. அதேபோல் நமக்கு தெரியாத விஷயத்தை நாம் தவறு செய்யும் போது அதனை நம்மை காட்டிலும் சிறியவர் சுட்டி காட்டினாலும் அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் சொல்வதிலே உள்ள உண்மையை நாம் அறிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் நாமும் தர்மபுத்திரர் போல் ஒரு நல்ல ஆத்மாவாக இந்த உலகத்திலே வாழலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.